ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு வந்து பைரவர்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ப்ரெட்டு தான் இன்றைக்கி வந்து போட போகிறோம். ப்ரெட்டு பாக்கெட் வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். 4 நாய் இருக்குது, அதனால் நம்ம ப்ரெட்டை போட்டுக்கலாம் இன்றைக்கி. ப்ரெட்டு அப்புறம் எங்களுக்கு வந்து பன்னு வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த பன்னில் 2 பன்னு வச்சுக்கலாம். இது ஒரு பன்னு, இது ஒரு பன்னு. இதுதான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோதுமை ப்ரெட்டு, இந்த ப்ரெட்டும் போட்டுக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு போயிடலாம். நல்லா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். வாங்க 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 வாங்க. அங்கே 2 நாய், இங்கே 1. எப்படி வால் அடிச்சிட்ருக்குன்னு பாருங்கள். டப்பு 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 டப்புன்னு வாங்க. எல்லாம் ஒண்டியாந்துருச்சு. எல்லாம் காத்துட்ருக்காங்க நம்மளுடைய சாப்பாட்டுக்காக தான். நம்ம எப்போ வரும் நம்மளுடைய வருகைக்காக. ஃபுல்லாக பாப்பா வாங்கிட்டு வந்தது தான் டோனட். அது இந்த கருப்பி வா வா. அங்கிட்டு இருக்க போய் சாப்பிட. வாழை ஆட்டிட்டு எப்படி வாழை டிங்கு டிங்குன்னு ஆட்டிகிட்டு கிடக்குறாங்க பாருங்க. இவங்களாம் கேட்ச் பிடிச்சிருவாங்க எப்பயுமே. கேட்ச் பிடிச்சி யாராவது பங்குக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் கேட்ச் பிடிச்சிட்டு ஓடிடுச்சு. கருவாச்சி என்ன பண்ணுறா? ஆடி எரும மாடு எதுக்கு மண்ணில் போட்டுட்டு பரட்டுற? ஓடிட்டா தூக்கிக்கிட்டு. இப்போ சாப்பிடு. பக்கிங்க தான் இதுங்க. சரி போடுறேன், டெய்லியுமே தான் போடுறோம்ல, பொறுமையாக சாப்பிட்டா என்ன? சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம் உங்களுக்கு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அடுத்தது வேறு ஏதாவது போடுவீங்களான்னு எதிர்பார்க்குது. ஏன் அங்கே கீழே இருக்கிற ப்ரெட்டை சாப்பிட்டா அம்மா கையை பார்த்து நக்கிட போகுது. கொஞ்சம் மேலேயே ஏறிக்கோங்க. இப்படி முன்னாடி போடாத மாமா, கொஞ்சம் தள்ளி போடுமாம்மா. மண்ணில் கிடையாது, சிமெண்ட்டில் போடுங்க. அந்த சிமெண்ட்டுக்கு போங்க, மேலே கட்டையில் உட்காந்துட்டு அந்த சிமெண்ட்டில் போடுங்க. எப்படி சாப்பிடுங்க? அது சாப்பிட்றது உங்கள் மேலேயே விடுவ மாட்டிருக்கு. கொஞ்சம் கூட பொறுமன்றதே கிடையவே கிடையாது. சரி, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வந்து போட வந்தோம்னா அங்கே இருக்கிற ப்ரெட் தெரியலையா? தெரியாது அவங்களுக்குலாம். தரையில் மண்ணில் தான் இதுங்களுக்கு போடணும். மண்ணில் போடுறது தான். போங்கிட்டு எங்கே வர்றீங்க? எடுக்க முடியல பாரு. அது பார்த்துட்டு விட்டுருச்சு. நோன ஆப்பில் எல்லாம் செய்யலான்னு பார்க்குறாங்களாட்டு இருக்குமாம்மா. மனுஷங்கள மாதிரி தான் நாயும். கொஞ்சம் கூட முயற்சி பண்ண மாட்டாங்க. ஏம்மா, அது தெரியலையாம்மா சிமெண்ட்டில் இருக்கிறது? போடாதம்மா இனிமேட்டுக்கு சாப்பிட்லண்ணா போடாதீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போடுறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஏத்தம் போடுது. மேடை கட்டு வாங்கிட்டு அந்த போடுறோம் பார்த்தியா, அதுதான். யார் இப்படி வந்து உங்களுக்கு ப்ரெட்டு பால் பன்னு எல்லாம் போட்டுட்டு உக்காந்துருக்கா? சரி, பாவமாக இருக்கே போடும்னு சொல்லிட்டு போட்டோம்னா ரொம்ப பண்ணிட்டு உக்காந்துருக்குறீங்க. வயிறே இல்லை. ஏன் இது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? அந்த சிமெண்ட்டில் இருக்கிற ப்ரெட்டு தெரிதா இல்லையா? ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அது ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு போகிறாங்க. போது மாட்டிருக்கு. அது வயிறு தான் ஃபுல்லாக இருக்கே மாமா. தாய் நாய்க்கு எல்லோட இருந்துச்சா என்னன்னு கூட தெரில, ஃபுல்லாக இருக்குது. போட்டுகிட்டே இருக்காதிங்க. மிச்சம் இருந்தாக்கா இருக்கட்டும், நாளைக்கு போட்டுக்கலாம். ஒரடியாக போட வேணாம். சாப்பிட்டா போட்டுக்கலாம், சாப்பிட்லாம் கம்முன்னு விட்டுக்கலாம். அங்கே யார் போகிறா சவுண்ட் விட்ற நீ? போடாத மாமா, அதுக்கு தேவையில்லையாட்டிருக்கு, விடுங்க. ரொம்ப பயந்த பிள்ளை தான் நீனு. அப்போ ஆயா ஆக்ஷன்லாம் எவ்வளோ ஆக்ஷன் போடுற நீனு. அவ்வளோ பயமா அவங்க மேலே. இந்த இனிமே போடாத மாமா. அது தெரியாது, கண்ணு தெரியாது. இது அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒன்று மட்டும் தான் போதும். இன்னுமட்டுக்கு போதும். இன்னைக்கு போட்டது போதும். கோதுமை தோசை ஒன்று ஊற்றி வச்சுருக்கேன், அது ஒன்று கொடுக்கலாம். கவர் கொஞ்சம் கிழிஞ்சிருக்குது, வேறு கவரில் போடணும்.
இது அதில் வைக்காத மாமா, வேறு கவரில் எடுத்து வச்சுக்கோ. போதும், இன்னைக்கு 2 பாக்கெட் போட்டாச்சு. பன்னு வேறு 2 பன்னு போட்டாச்சு. ப்ரெட்டு வேறு அத்தனை போட்டாச்சு. டோனட் வேறு ஒன்று இருந்தது போட்டாச்சு. சாப்பிடுங்க, அதெல்லாம் சாப்பிடுங்க. அவ்வளோதான், அதுக்கு போதும். அதனால் போய் படுத்துக்குச்சு. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அது ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல்லில் தான் வந்திருக்கு. இதுதான் இப்போ. உனக்கு இங்கே சிமெண்ட்டில் இருக்கிறது உனக்கு தெரியவே இல்லையா? கண்ணுக்கு மண்ணில் இருக்கிறது மட்டும் தான் தெரியுதா மாமா? அதெல்லாம் தெரியும் மாமா, தெரியாமலாம் கிடையாது. ஏன்னா ப்ரெட்டெல்லாம் போடுறோமில்ல, அதனால் அதுக்கு அப்படி தான் இருக்கும். எதுவுமே போடாமல் அடித்தோம்னா கம்மன். நீங்கள் பாவம்னு பார்க்குறீங்களே, இப்போ எப்படி இருக்குது? கோவம் வருதா இல்லையா உங்களுக்கு? இதுக்கு தான் மனுஷன் போடாமல் இருக்கிறது. போட்டால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்படியா நங்கு பார்க்குற மாதிரி? ஏன்னா ப்ரெட்டு கூட அப்புறம் சாப்பிடல அப்படின்னா அப்புறம் வேறு என்ன தான் சாப்பிடுவாங்களா அவங்க? என்ன அப்படி நீ பூச்சி பிடிக்கிறேன்னு தெரியலையே. தனியாக குடி. உனக்கு தண்ணிக்கு ஒரு கிண்ணி, சாப்பாடு எல்லாம் போடுறதுனால தான் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. போங்க. சரி, நம்ம போடுவோம் தானே காத்துட்ருக்காங்கன்ட்டு நாங்களும் உங்களுடைய நம்பிக்கைக்கு போட்டுட்டு உட்காந்துருக்கோம். தண்ணி குடிப்போ. அது இருக்கிற தூள் எல்லாத்தையும் சாப்பிடுது. கடைசி வரைக்கும் திங்கலையாண்ணா? ஓ, பையன் அடிச்சிருவாங்கன்னு பயமா? இப்படின்னு தூக்குனது தான் தெரிக்குது. போய் படுத்துக்கிட்டாங்க வேட்டையின் மாதிரி. ஓகே, படுத்துவங்க. அவ்வளோதான், இன்னைய கோட்டா முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இதுங்களுக்கெல்லாம் மண்ணில் தான் போடணுமாட்டிருக்கு. சிமெண்ட்டில் கிண்ணிலாம் போட்டோம்னா எடுக்க மாட்டேங்குது.